ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி ரவையை வச்சு ரொம்ப சிம்பிளான ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் 1 கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையோட அளவு 300 கிராம். ரவையை நல்லா நெய்லேயே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸில் 1 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் எந்த கிளாஸில் நம்ம ரவை மெஷர் பண்ணமோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டு 3 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்ததும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா கமகமன்னு ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கரையோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.